சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? இந்த பாட்டில் எவ்வளோ? இந்த பாட்டில் 140 ரூபா போட்டிருக்கு. 140. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க என்கிட்ட? 160 ரூபா வாங்கிருக்கேன். எதுக்கு 160 ரூபா வாங்குறீங்க? ஏன் என்ன? 20 ரூபா எங்கே போகுது? 20 ரூபா எதுக்குங்க எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? சரி, இன்னொரு 10 ரூபாங்க. 140 ரூபா போட்டுருங்க எம்ஆர்பி. எம்ஆர்பி விட அதிகமாக எதுக்கு வைக்கிறேன்னு கேட்குறேன். சரி, இப்போ ஸ்டிக்கர் 10 ரூபா, அப்புறம் இன்னொரு 10 ரூபாங்க. 140 ரூபா 110 ரூபா 150 ரூபா தானே. 160 ரூபா எதுக்கு வாங்குறீங்க? 160 ரூபா வாங்கியிருக்காருங்க. இப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கேன், நான் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் பேமெண்ட் அவர் கேளுங்க. 160 ரூபா போட்டிருக்கேன். எதுக்கு நீங்கள் என்ன எனக்கு 5 ரூபா குறைச்சி கொடுக்குறது? நீங்கள் என்ன எனக்கு 5 ரூபா குறைச்சி கொடுக்குறது? எனக்கு தெரியாங்க. நான் இது ஒயின் ஷாப்பை வந்ததில்லன்னு சொல்கிறேன். என்ன இந்தாண்ணா என்னன்னு கேட்குறேன். என்ன சாப்பிடுங்க? சாப்பிடுங்க. என்னது என்ன பிச்சை போடுறீங்களா? பிச்சை போடுறீங்க ஏங்க? எம்ஆர்பி விட யாருமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு அரசு நிறுவனம். அது அவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க நீங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. இது என்ன ஒயின் ஷாப்? இது இந்த கடை என்ன கடை? கரணத்து கடையா? சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் அவ்வளோ தைரியங்களா சொல்லுங்கள். அதையும் சரி, கரணம் ரைட். ஓகே, நல்லது.